இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். இந்த கடுகு பெருசுக்கு இருந்துகிட்டு இங்க கத்திக்கிட்டு கிடக்குதுங்கல்ல, நம்ம இனத்திலேயே பிறந்து நம்மள பத்தியே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை பத்திலாம் நீங்க இனிமே யோசிக்காதீங்க. அவனுங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அவனுங்கெல்லாம் ஒரு கடுகு மாதிரி, ஒரு அஞ்சடிங்க. அவனுங்களை பத்திலாம் நம்ம இனிமே சிந்திக்கவே கூடாது. நேத்து இந்திய பிரதமர் அவரோட ஸ்பீச்ல நம்ம இந்த நாட்டுக்கு என்னென்ன செஞ்சோம், எப்படி வந்தோம், நம்ம மொழிய பத்தி, நம்ம கும்பிடுற தெய்வத்தை பத்தி, நம்ம வாழ்ற வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் அவ்வளோ அழகா இந்திய பிரதமர் பேசியிருந்தாரு. அதை போலவே நம்ம பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வளோ அழகா நம்மளோட உழைப்பு, நம்ம இந்த நாட்டுக்காக என்னென்ன செஞ்சோம், நம்ம இன்னமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அத்தனையும் அவ்வளவு அழகா அவர் எடுத்து வச்சிருந்தாரு. யாரெல்லாம் நம்ம இந்திய பிரதமர் பேசினதையும் நம்ம பிரதமர் பேசினதையும் இன்னும் கேட்கலையோ, போய் சோசியல் மீடியால நிறைய சின்னதா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, கேளுங்க. முழுசா பேசினதை கேட்கணும்னா யூடியூப்ல இருக்கு, போய் கேளுங்க. கேட்டாதான் நம்ம இந்த நாட்டுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றத உங்களுக்கு எல்லாம் புரியும். தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறது இல்ல, தமிழ் பேசுறது இல்ல, அப்படியெல்லாம் இருக்கும்ல. நம்மளோட பெருமையை இந்த ரெண்டு பிரதமரும் நேத்து அவ்வளவு அழகா பேசியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா போய் கேளுங்க. இந்த அஞ்சடிங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இனிமே அவனுங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கைக்காக உழைங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை பாருங்க. இந்த நாட்டுல நம்ம பெருமையா வாழலாம். இந்த நாட்டுல அவ்வளவு பெருமையா வாழ்ந்துட்டு இன்னைக்கு நம்ம அடிமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்குது. அங்கங்க வெட்டிக்கிட்டு, அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு, சோசியல் மீடியால அசிங்கமா நடந்துக்கிட்டு, இந்த மாதிரிலாம் சில நிகழ்வுகள் நடக்குது. நம்ம நேற்று உள்ள ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா நம்ம யாருன்றது உங்களுக்கு ஒரு ரத்த சூடாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறி வரும். அந்த ஸ்பீச், ரெண்டு பேர் ஸ்பீச்சும், நம்ம பிரதமரும் சரி, மோடிஜி அவர் பேசினதும் சரி, கேட்கும்போது நமக்கு ஒரு வெறி வரணும். அவ்வளோ அழகா அந்த ஸ்பீச்ல சில விஷயங்கள் நம்மளை பத்தி எடுத்து சொன்னதா தான் எனக்கு படுது. அதனால நம்ம யாருன்றத இன்னைக்கு இந்த உலகுக்கே தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பிரதமரும். அதனால இந்த சின்ன அஞ்சடிங்க கடுகு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இல்லாம நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்ம போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம். இந்த நாட்டுல நமக்கு எல்லாமே இருக்கு. இருக்கிறத வச்சு நம்ம அழகா வாழ்ந்து நம்ம மொழி வாழ்றதுக்கு, நம்ம சமுதாயம் வாழ்றதுக்கு நம்ம போராடுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம்.